நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் கொஷின்ஸ் பார்க்குறோம். இந்த 51லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் ஹேஸ் லீனியர் ஷேப் அன்ட்டு கேட்டிருக்காங்க. லீனியர் ஷேப் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓசோன் இருக்குது. ஓசோன் எடுத்துக்கலாம். இந்த ஓசோன் பார்த்தீங்கன்னாக்கா ஓசோன் இப்படி எழுதுறோம். இதனுடைய வேலன்சி ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, இங்கே டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அதனால் இங்கே ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால இதுக்கு வந்து பெண்ட் ஷேப் பண்ணிட்டு சொல்கிறோம். NO2 மைனஸ் எடுத்துக்கிறோம். NO2 மைனஸில் மைனஸ் சார்ஜ் ஆக்சிஜன் கொடுங்க. நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏன்னா 5th குரூப் இது. ஆக்சிஜன் இது வந்து ஆக்சிஜனோட டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. O மைனஸ் இங்கே சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. லோன் பேர் இருக்கிறனால இதை பெண்ட் ஷேப் பண்ணிட்டு சொல்கிறோம். சல்ஃபர் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். சல்ஃபர் 2 ஆக்சிஜன்ஸ் எழுதுறோம். சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏன்னா இது 6th குரூப்பாக இருக்கிறதுனால இந்த 2 எலக்ட்ரான்ஸ் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த சல்ஃபர் கிட்ட லோன் பேர் இருக்கிறதுனால இதை வந்து பெண்ட் ஷேப் பண்ணிட்டு சொல்கிறோம். அடுத்து NO2 எடுத்துக்கலாம். NO2 ப்ளஸ் NO2 ப்ளஸில் பாசிட்டிவ் சார்ஜ் யார்கிட்ட இருக்குதுன்னா நைட்ரஜன் கிட்ட இருக்குது. நைட்ரஜன் குரூப் நம்பர் 5 இருக்கிறதுனால இதனுடைய வேலன்சி ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனால் ப்ளஸ்னால 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இங்கே டபுள் பாண்ட் கொடுக்குறோம், இங்கே டேட்டிவ் பாண்ட் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் கிடையாது. அதனால இந்த நைட்ரோனியம் அயான் எப்படி எழுதலாம்னாக்கா லீனியர் ஷேப்பில் எழுதலாம். ஆஸ் பாண்ட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி சொல்கிறோம். அப்போ லீனியர் ஷேப் பண்ணுறது இந்த NO2 ப்ளஸ்ஸை சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இங்கே வந்து எது எது வந்து ஐசோஸ்ட்ரக்சரலாக இல்லை SiCl4க்கு. சரி, அப்போ SiCl4 எந்த ஸ்ட்ரக்சரில் வருதுன்னு பார்க்கலாம். SI எடுத்துக்கலாம், Cl4 Cl எடுத்துக்கலாம். சிலிக்கன் வந்து 4th குரூப்பில் வர்றதுனால 4 எலக்ட்ரான்ஸ் எழுதுறோம், 4 டாட்ஸ் எழுதுறோம். ஒவ்வொரு சிஎலும் சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இங்கே 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இது டெட்ராஹைட்ரல்ன்ட்டு சொல்கிறோம். அடுத்து அமோனியம் அயான் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த அமோனியம் அயான் எதில் வருதுன்னா டெட்ராஹைட்ரலில் தான் வருது. அமோனியம் அயான் டெட்ராஹைட்ரல்னு சொல்கிறோம். SCl4 எடுத்துக்கிட்டிங்கன்னா சல்ஃபர் 4 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்குது. சல்ஃபர்னுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 6th குரூப். அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இது போல் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து சீசா ஜாமெட்ரி என்று சொல்கிறோம். ஒரு லோன் பேரும் 4 சிக்மா பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சீசா ஜாமெட்ரின்னு சொல்லணும். அடுத்து SO4 2 மைனஸ் எடுத்துக்கலாம். சல்ஃபர் 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 2 மைனஸை ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் -1 கொடுத்துருங்க. 2 ஆக்சிஜன்ஸ் வரும். சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இதனுடைய குரூப் நம்பர் வந்து 6. சல்ஃபர் வந்து ஆக்சிஜனோட டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. O மைனஸோட சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இதுக்கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால டெட்ராஹைட்ரல்னு சொல்கிறோம். ஷேப்பை சொல்லும் போது பை பாண்டை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து பாஸ்பேட் எடுத்துக்கிறோம். பாஸ்பேட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது. 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. 3 மைனஸை 3 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க. பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது 5th குரூப்பில் வரதுனால இந்த பாஸ்பரஸ் இந்த ஆக்சிஜனோட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. O மைனஸோட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. 4 சிக்மா பாண்ட்ஸ் வரதுனால டெட்ராஹைட்ரல்னு சொல்கிறோம். பை பாண்டை கன்சிடர் பண்ணாதீங்க ஷேப்பை சொல்கிறதுக்கு. அப்போ வந்து நாட் ஐசோ ஸ்ட்ரக்சரல் என்னும்போது என்ன வருதுன்னா SCl4 ஆன்சராக வருது. ஏன்னா SCl4 வந்து சீசா ஜாமெட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இங்கே எது வந்து ட்ரைகோனல் பிளானார் ஜாமெட்ரின்னு கேட்டிருக்காங்க. இப்போ BF3 பார்த்தீங்கன்னா போரான் இருக்குது. 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த போரானுடைய வேலன்சி ஷெல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது 3rd குரூப்பில் இருக்கிறனால இப்போ 3 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறனால ட்ரைகோனல் பிளானார்ன்ட்டு சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஆன்சராக என்ன சொல்கிறோம்? A சொல்கிறோம். பி ஆப்ஷனை செக் பண்ணிடலாம். அமோனியா இருக்குது. அமோனியாவில் நைட்ரஜன் சென்ட்ரல் ஆட்டம். இந்த நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால் 5 டாட்ஸ் வைக்கிறோம். ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இங்கே 3 சிக்மா பாண்ட்ஸ் ஒரு லோன் பேர் இருக்கிறனால பிரமிட்ன்ட்டு சொல்கிறோம் இது. அடுத்து PCl3 எடுத்துக்கிறோம். PCl3ல பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது என்ன? இதனுடைய குரூப் நம்பர் வந்து 5A. ஒவ்வொரு எலக்ட்ரானும் Clோட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. 3 சிக்மா பாண்ட்ஸ் ஒரு லோன் பேர் இருந்தால் பிரமிட்ன்ட்டு சொல்லணும். அடுத்து IF3 எடுத்துக்கிறோம். IF3ல வந்து அயோடினுடைய வேலன்சி ஷெல்லில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து குரூப் நம்பர் 7Aல வருது. இதனுடைய வேலன்சி ஷெல்லில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஃப்ளூரினோட இப்படி பாண்டிங் போகுது. இப்படி 2 லோன் பேர்ஸும் 3 சிக்மா பாண்ட்ஸ் இருந்தால் T ஷேப்ன்ட்டு சொல்லணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து BF3ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இங்கே வந்து OO பாண்ட் லென்த், O பாண்ட் O, இந்த பாண்ட் லென்த்தினுடைய ஆர்டர் கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டபுள் பாண்ட். ஆக்சிஜன் மாலிகுல்ல ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கும். ஹைட்ரஜன் பெராக்சைடுனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம எழுதுவோம்.
இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜன் வந்து குரூப் நம்பர் 6A வருது. அதனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 6 எலக்ட்ரான்ஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போயிருக்குது. இதனுடைய வேலன்சி ஷெல்லையும் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படின்னா 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அது டபுள் பாண்டா இருக்கலாம், இல்லைன்னா 2 சிங்கிள் பாண்ட்ஸா இருக்கலாம். இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்று சொல்றோம். ஓசோனை நம்ம இப்பதான் பார்த்திருக்கோம். ஓசோன்ல வந்து இப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குதுன்ட்டு சொல்றோம். இதனுடைய ரெசனன்ஸ் ஹைபிரிட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரெசனன்ஸ் ஹைபிரிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை ஃபர்ஸ்ட் இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை கொடுத்துட்டு ரெசனன்ஸ் ஹைபிரிட் கிட்ட போகலாம். இது நார்மல் கோலன் பாண்டை கொடுக்கறதுக்காக என்ன பண்றீங்கன்னாக்கா, ஃபார்மல் சார்ஜஸ் கொடுத்துருங்க. இந்த ஆக்சிஜன் வந்து அக்செப்டரா இருக்கனால இதுக்கு -1, இந்த ஆக்சிஜன் டோனரா இருக்கனால இதுக்கு +1. இந்த ஆக்சிஜனுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 6A இருக்குது. இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 6 எலக்ட்ரான்ஸ்ல 4 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங் போயிடுச்சு. இப்போ ஒரு லோன் பேர் இப்படி இருக்குதுன்ட்டு சொல்றோம். ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுத போறோம். இப்போ 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படியே எழுதியாச்சு. இங்க சிங்கிள் பாண்ட், இங்க சிங்கிள் பாண்ட் எழுதலாம். இந்த பை பாண்ட் என்ன பண்றீங்கன்னா, ரெண்டு பக்கமும் ஈக்குவலா ஆஃபா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அப்போ வந்து இங்க எவ்வளவு பாண்ட் ஆர்டர், இங்க பாண்ட் எவ்வளவு இருக்குதுன்னா 1.5 பாண்ட் இருக்குதுன்னு சொல்றோம். இந்த -1 2 ஆக்சிஜன்ஸ்க்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அப்போ -1/2 -1/2 சொல்லலாம். இந்த ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும், +1 சார்ஜ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஓசோனுடைய ரெசனன்ஸ் ஹைபிரிட். இதுதான் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர்ன்ட்டு சொல்றோம். இப்போ வந்து பாண்ட் ஆர்டர் அதிகமாச்சுன்னா பாண்ட் லென்த் வந்து குறையும். பாண்ட் லென்த் குறைய இருக்கும். இங்க வந்து எப்படி இருக்குதுன்னா பாண்ட் ஆர்டர் வந்து 2 என்ன டபுள் பாண்ட். இங்க ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்க்கு இடையில பாண்ட் ஆர்டர் எவ்வளவுன்னா 1 என்ன சிங்கிள் பாண்ட். இங்க 1.5 இருக்குது. அப்போ O2ல பாண்ட் ஆர்டர் அதிகமா இருக்கனால பாண்ட் லென்த் கம்மியா இருக்குது. அடுத்து ஓசோன்ல பாண்ட் ஆர்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கனால பாண்ட் லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஹைட்ரஜன் பெராக்சைடுல பாண்ட் ஆர்டர் இன்னும் கம்மியா இருக்கனால பாண்ட் லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் எங்க வருதுன்னு பாருங்க. இந்த 4th ஆப்ஷன்ல வருது. அப்போ ஆக்சிஜனுக்கு பாண்ட் லென்த் கம்மியா இருக்குது ஓசோனை விட, ஓசோனுக்கு பாண்ட் லென்த் கம்மியா இருக்குது ஹைட்ரஜன் பெராக்சைடை விடன்னு சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க வந்து எங்க சர்ஃபேஸ் டென்ஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த எந்த லிக்விட்ல சர்ஃபேஸ் டென்ஷன் மேக்சிமமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்து இருக்கும். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷனும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்கஹால்ல என்ன இருக்கும்? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். வாட்டர்லயும் உங்களுக்கு தெரியும், வாட்டர்ல வந்து என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்ன்ட்டு சொல்றோம். அடுத்து பென்சீன் பாத்தீங்கன்னா பென்சீன்ல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. இது வந்து என்னன்னா நான் போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட்னா இங்க வந்து டைபோல் மூமெண்ட்டே இதுக்கு இருக்காது. அப்படின்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் தான் இந்த பென்சீன்ல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இங்க இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்போ எங்க அதிகமா இருக்குதுன்னா ACBல அதிகமா இருக்குது. டில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது. ஏன்னா பென்சீன்ல வந்து இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், அதாவது வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் பென்சீன்ல பாசிபிள். அதனால இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது. இப்போ வாட்டர் அண்ட் ஆல்கஹால்ல பாத்தீங்கன்னா யாருக்கு ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னா வாட்டருக்கு தான் அதிகமா இருக்கும். அதனால வாட்டருக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் மேக்சிமமா இருக்குதுன்னு சொல்றோம். இப்போ வாட்டர் ஆல்கஹால்ல ஏன் வாட்டருக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த அல்கைல் குரூப் வந்து எலக்ட்ரான் கிளவுட டொனேட் பண்ணும், பிளஸ் எஃபெக்ட காமிக்கும். அதனால இங்க பொலாரிட்டி, இந்த பாண்ட்ல வந்து பொலாரிட்டி என்ன ஆகுன்னா குறைஞ்சிடும். இந்த பாண்ட்ல பொலாரிட்டி குறையறதுனால தான் இங்க ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்குது. இங்க ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குது. அதனால வாட்டர் இதுக்கு ஆன்சரா சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னாக்கா, இங்க வந்து இப்போ ஒரு பேர் எடுத்துக்கிறாங்க. இந்த பேர் எப்படி இருக்குதுன்னா ஐசோஸ்ட்ரக்சரலா இல்ல. எந்த பேர் வந்து ஐசோஸ்ட்ரக்சரலா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ SiF4 வந்து டெட்ராஹெட்ரல், SF4 வந்து சீசா. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஐசோஸ்ட்ரக்சரல் கிடையாது. IO3- பாத்தீங்கன்னாக்கா IO3- எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். I எழுதிடலாம். அடுத்து 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எழுதிடலாம். மைனஸ் சார்ஜ் ஒரு ஆக்சிஜன் கொடுத்துடலாம். இங்க அயோடின் வந்து 7th குரூப்ல வருது. அதனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 7 டாட்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. ஆக்சிஜன் வந்து எப்பவுமே டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னா 2 சிங்கிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். O- பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். இங்க 3 சிக்மா பாண்ட்ஸ் ஒரு லோன் பேர் இருக்கனால இதுக்கு ட்ரைகோனல் பிரமிட் அன்ட்டு சொல்றோம். 5 பாண்ட்ஸை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெனான் ட்ரைஆக்சைடு எடுத்துக்கலாம். ஜெனான் ட்ரைஆக்சைடுல பாத்தீங்கன்னாக்கா ஜெனானுடைய வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா நோபல் கேஸ்னுடைய வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஈலியமுக்கு மட்டும்தான் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் வந்து இங்க டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் ஒன் லோன் பேர் இருக்குது. இதே போலதான். அப்போ ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லலாம். அடுத்து வந்து இந்த BH4- NH4+ என்ன சொல்றோம்னா டெட்ராஹெட்ரல் சொல்றோம்.
அடுத்து இந்த pf6 மைனஸ் sf6 பார்க்கலாம். இப்போ pf6 மைனஸ்னா என்ன பண்ணோம்னா pf5 f மைனஸோட சேர்ந்துச்சுன்னா pf6 மைனஸை கொடுக்கும், pf6 மைனஸை கொடுக்கும்ட்டு சொல்றோம். அப்போ இந்த pf6 மைனஸை கொடுக்குறோம். இங்க வந்து 6 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. அதுல என்ன பண்றேன்னா 5 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எழுதிடலாம். அடுத்து என்ன பண்றேன்னா பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து 5th குரூப், அதனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆல் த 5 எலக்ட்ரான்ஸும் ஃப்ளூரினோட பாண்டிங்க்கு போயிடுச்சு. இப்போ எஃப் மைனஸ் எடுத்துக்கலாம். எஃப் மைனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃப் மைனஸ்னுடைய வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா ஃப்ளூரின் வந்து 7th குரூப்ல இருக்குது. அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மைனஸ்னால ஒரு அடிஷனல் எலக்ட்ரான் இருக்குது, 8 எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. இது வந்து இங்க 6 பாண்ட்ஸ், 6 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கனால இது ஆக்டாஹெட்ரல்னு சொல்றோம். SF6ம் ஆக்டாஹெட்ரல் தான். அப்போ ஆன்சர் என்ன சொல்லணும்னா ஏ ஆப்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ரெகுலர் ஆக்டாஹெட்ரல் எங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க ரெகுலர் ஆக்டாஹெட்ரல்னு சொல்லியிருக்காங்க MX6. இங்க வந்து 180 டிகிரி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 180 டிகிரி இருக்கணும். இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கிறது எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ MX6 எடுத்துக்கலாம். MX6 எடுத்துக்கிறோம். இது போல MX6 எடுத்துக்கணும். இப்படி இப்போ பாத்தீங்கன்னா இங்க எப்படி இருக்குன்னாக்கா இங்க ஆங்கிள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க ஆங்கிள் எவ்வளவுன்னா 180 டிகிரி வரும். அதே மாதிரி இங்க ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 டிகிரி வரும். அதே மாதிரி இங்க ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 டிகிரி வரும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த 3 சொல்லலாம். இந்த 3 இந்த XMX பாண்ட்ஸ் வந்து 180 டிகிரி இருக்கிறது வந்து 3ன்னு சொல்ல வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து வாட்டர் வந்து டைபோலார்னு சொல்லியிருக்காங்க. ஆனா BF2 வந்து டைபோலார் கிடையாது. ஏன் டைபோலார் கிடையாதுன்ட்டு பார்க்கலாம். வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா இங்க ஆக்சிஜன் வந்து குரூப் நம்பர் 6Aல வருது. அதனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது இங்க பாண்டிங் போகுது, இது இங்க பாண்டிங் போகுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க டைபோல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாண்டினுடைய டைபோல் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன்ல இருக்கும். இந்த பாண்டினுடைய டைபோல் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். லோன் பேருக்கு டைபோல் மூவ்மெண்ட் இப்படி இருக்கும். எல்லா டைபோல் மூவ்மெண்ட்டும் எப்படி பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அப்வர்ட் தான். அப்படின்னா நெட் டைபோல் மூவ்மெண்ட் இந்த மாலிகுலுக்கு இருக்கிறதுனால இந்த மாலிகுலை போலார் மாலிகுல்னு சொல்றோம். அதனால வாட்டர் வந்து டைபோலார்ன்ட்டு சொல்றோம். இப்போ BF2 எடுத்துக்கலாம். BF2ல பார்த்தீங்கன்னா பெரிலியம் ஃப்ளூரைட். இந்த பெரிலியம் ஃப்ளூரைட்ல பார்த்தீங்கன்னாக்கா BF2 இப்படி எழுதுறோம். இதுல பாத்தீங்கன்னா பெரிலியத்தினுடைய வேலன்சி ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஏன்னா இது செகண்டரி குரூப்ல வர்றதுனால இங்க ஒரு சிங்கிள் பாண்ட், இங்க ஒரு சிங்கிள் பாண்ட் நம்ம கொடுக்குறோம். இப்போ பெரிலியம் ஃப்ளூரைட்ல 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு என்ன ஷேப்னா லீனியர் ஷேப்ன்ட்டு சொல்றோம். பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 டிகிரி வரும். இங்க பெரிலியம் ஃப்ளூரைட் இந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா டைபோல் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் ஃப்ளூரின் இருக்கும். ஏன்னா ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் பெரிலியத்தை விட. அதே மாதிரி இங்க டைபோல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த 2 டைபோல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கனால கேன்சல் ஆயிடுது. அப்போ நெட் டைபோல் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க 0 இருக்குது. அதனால இதை நான் போலார் மாலிகுல்ன்ட்டு சொல்றோம். அப்போ இங்க என்ன சொல்லணும்னா BF2 வந்து லீனியர், ஆனா H2O வந்து ஆங்குலர். அதனால இந்த 4th ஆப்ஷன் இதுக்கு ஆன்சரை நம்ம இங்க சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா BrF3 மாலிகுல் கொடுத்திருக்காங்க. இங்க இந்த BrF3 மாலிகுல்ல லோன் பேர்ஸ் எங்க ஆக்குபை பண்ணுதுன்னா இக்வட்டோரியல் பொசிஷன்ல ஆக்குபை பண்ணுது. லோன் பேர்ஸ் ஏன் இக்வட்டோரியல் பொசிஷன்ல ஆக்குபை பண்ணுது? இக்வட்டோரியல் பொசிஷன்ல ஆக்குபை பண்றதுக்கு என்ன ரீசன்னா டு மினிமைஸ் லோன் பேர்ஸ் வந்து இக்வட்டோரியல் பொசிஷன்ல இருக்குது. எதுக்காக? ஏன் லோன் பேர்ஸ் இக்வட்டோரியல் பொசிஷன்ல இருக்குதுன்னாக்கா இன் ஆர்டர் டு மினிமைஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ BrF3 எடுத்துக்கலாம். BrF3 நம்ம இது மாதிரி கொடுக்குறோம். இது மாதிரி கொடுத்துட்டு புரோமினுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால 7 டாட்ஸ் கொடுக்க போறோம். இந்த 7 டாட்ஸ் இப்படி கொடுத்துருக்கோம். இதுல வந்து இந்த எலக்ட்ரான் இந்த ஃப்ளூரின் வந்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து இக்வட்டோரியல் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. இது இக்வட்டோரியல் பொசிஷன். இதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இக்வட்டோரியல் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சியல் பொசிஷன்ல இது இருக்கலாம். இப்போ இங்க ஒரு லோன் பேரும் இங்க ஒரு லோன் பேர் இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்றோம்னா ஆக்சியல் சொல்றோம். இப்போ ஃப்ளூரின் ஆட்டம்ஸை இப்படி எழுதலாம். ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இப்படி எழுதியிருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சியல்ல இருக்கும்போது லோன் பேர் ஆக்சியல்ல இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா இந்த லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஆனா அதே இக்வட்டோரியல் பொசிஷன்ல இருக்கும்போது இந்த லோன் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் இந்த லோன் பேருக்கும் இந்த பாண்ட் பேருக்கும் இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும்.
லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். அப்போ இந்த லோன் பேர்ஸ் வந்து இக்வட்டோரியல் பொசிஷன்ல ஆக்குபை பண்ணிச்சுன்னா லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும்னு சொல்றோம். அதே மாதிரி ஆக்சியல் பொசிஷன்ல ஆக்குபை பண்ணிச்சுன்னா இந்த லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். அப்போ லோன் பேர் ஆக்சியல் பொசிஷன்ல இருந்தா லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது. அதே இக்வட்டோரியல் பொசிஷன்ல இருந்தா லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் இடையில ரிப்பல்ஷன் வந்து கம்மியா இருக்குது. அதனால இந்த லோன் பேர்ஸ் என்ன பண்ணுதுன்னா இக்வட்டோரியல் பொசிஷன்ல ஆக்குபை பண்ணுது அன்ட்டு நம்ம சொல்றோம். அப்படின்னாக்கா இந்த இக்வட்டோரியல் பொசிஷன்ல ஆக்குபை பண்ணதுக்கு ரீசன் என்னன்னாக்கா ஒன்று வந்து லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்குது, கம்மி ஆகுது என்றதை நம்ம சொல்லலாம். லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் இடையில ரிப்பல்ஷன் கம்மி ஆகுதுன்ட்டு சொல்லலாம். டு மினிமைஸ் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் அது போல சொல்லலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகிறோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எதை பற்றி? சிக்மா பாண்டை பற்றியும் பை பாண்டை பற்றியும் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் பை பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் ஆப்ஷன் தான். அடுத்து சிக்மா பாண்டுக்கு வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்கணும். பை பாண்ட் வந்து வீக் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மி, அப்போ பாண்ட் எனர்ஜி கம்மியாக இருக்கணும். ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக கொடுத்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து சிக்மா பாண்டு மட்டும் இருந்துச்சுன்னா ஃப்ரீ ரொட்டேஷன் பாசிபிள். பை டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஃப்ரீ ரொட்டேஷன் பாசிபிலிட்டி கிடையாது. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷனில் சிக்மா பாண்டுக்கு வந்து டைரக்ஷனல் நேச்சர் இருக்கும், பை பாண்டுக்கு வந்து டைரக்ஷனல் நேச்சர் இருக்காது. ஏன்னா பை பாண்ட் வந்து டிபெண்டன்ட் பாண்ட், சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆனால் தான் பை பாண்ட் வரும். சரி, அதனால பி ஆப்ஷன் இங்கே சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இங்கே வந்து பி பை டி பை பாண்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ NO3 மைனஸ் எடுத்துக்கலாம். NO3 மைனஸில் நைட்ரோஜன் எழுதிட்டு 3 ஆக்சிஜன் செய்திடும். இங்கே மைனஸ் சார்ஜ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கூட பார்த்துக்கோங்க. இந்த பை பாண்ட்ல டி வரணும்னா, பை பாண்ட்ல இந்த டி வரணும்னா அது கண்டிப்பாக தேர்ட் பீரியட்ல தான் அந்த எலிமெண்ட் வரணும். செகண்ட் பீரியட்ல வந்துச்சுன்னா டி ஆர்பிட்டாலே வராது. ஏன்னா செகண்ட் ஷெல்னாவே செகண்ட் பீரியட்னா செகண்ட் ஷெல்ல 2s 2p தான் இருக்கும். ஆனா தேர்ட் ஷெல்ல 3s இருக்கும், 3p இருக்கும், 3d இருக்கும். பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நைட்ரோஜன் ஆக்சிஜன் ரெண்டுமே செகண்ட் பீரியட் தான். செகண்ட் பீரியட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருது? லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். இதெல்லாம் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ். அப்புறம் நியான் இருக்குது. செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ்னாவே அதனுடைய வேலன்சி ஷெல்ல டி ஆர்பிட்டால் வராது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் ஆக்சிஜன் ரெண்டுமே செகண்ட் பீரியட் தான். தேர்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து தேர்ட் பீரியட், அதனால இங்க டி ஆர்பிட்டால் வரும். ஓகேவா? சரி, அடுத்து தேர்ட் ஆப்ஷன்ல போரானும் ஆக்சிஜனும் செகண்ட் பீரியட், டி ஆர்பிட்டால் வராது. அடுத்து டி ஆப்ஷன்ல கார்பனும் ஆக்சிஜனும் செகண்ட் பீரியட் தான், அதனால டி ஆர்பிட்டால் வராது. அதனால இந்த டி வந்து இந்த 3 ஆப்ஷன்ல வராது, பி ஆப்ஷன்ல மட்டும்தான் வரும். இப்போ SO3 2 மைனஸ் எடுத்துக்கலாம், சல்ஃபர் எடுத்துக்கிறோம், 3 ஆக்சிஜன்ஸ் எடுத்துக்கிறோம். -2 -1 2 ஆக்சிஜன்ஸ் கொடுத்துருங்க. சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏன்னா இதனுடைய குரூப் நம்பர் 6A. அப்போ 6 டாட்ஸ் கொடுத்துட்டு இப்படி பாண்டிங் கொடுத்துருங்க. இப்போ சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்குது, அடுத்து வந்து 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ வந்து 4 எலக்ட்ரான் பேர்ஸ். இந்த 4 எலக்ட்ரான் பேர்ஸ்க்காக சல்ஃபர் கொடுக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp3. அப்போ வேலன்சி ஷெல்ல இருந்த சல்ஃபர் இன்டர்மிக்சிங் போயிடுச்சு, வேலன்சி ஷெல்ல இருந்த கூட பி ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங் போயிடுச்சு. அப்போ பை பாண்டிங்க்கு சல்ஃபர் என்ன பண்ணும்? டி ஆர்பிட்டால தானே கொடுக்கும். அதனால இந்த பை பாண்டுக்கு சல்ஃபர் என்ன பண்ணுதுன்னா டி ஆர்பிட்டால கொடுக்குது, ஆக்சிஜன் வந்து பி ஆர்பிட்டால கொடுக்குது. அதனால டி பை பி பை பாண்ட் இங்க இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்த கொஸ்டின் போறோம். இங்க வந்து NO3 மைனஸ் அயான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாண்ட் பேர்ஸ் எத்தனை, லோன் பேர்ஸ் எத்தனைன்ட்டு கேட்டிருக்காங்க. NO3 மைனஸ் எழுதலாம். இப்போ NO3 மைனஸ் இப்படி எழுதிக்கலாம். மைனஸ் சார்ஜ் ஆக்சிஜன் கொடுக்குறோம். நைட்ரோஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால 5 டாட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது 5th குரூப். இங்க டபுள் பாண்ட் வருது, இங்க சிங்கிள் பாண்ட் வருது. இப்போ இங்க டேட்டிவ் பாண்டு தான் வரும். இப்போ இந்த நைட்ரோஜனுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னாக்கா 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது, 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. அடுத்து லோன் பேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு லோன் பேர்ஸ்ன்றது கிடையாது. இந்த நைட்ரோஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா 4 பாண்ட் பேர்ஸ் இருக்குது, ஆனா லோன் பேர் கிடையாது. லோன் பேர் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு 0 தான் இருக்குது, பாண்ட் பேர்ஸ் மட்டும்தான் 4 இருக்குதுன்ட்டு சொல்றோம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருக்கணும். பாருங்க, இங்க வந்து O2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல O2 ஆனா இது N இது C. அப்ப எப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருக்கும்? வராது.
சரி, அடுத்து இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கேயும் O2 இங்கேயும் O2. ஆனா இங்க கார்பன், இங்க நைட்ரஜன். அது மட்டும் இல்லாம மைனஸ் வேற இருக்குது. அடிஷனலா ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அதனால பி ஆப்ஷன் வராது. இங்க பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருக்குது. இங்க நைட்ரஜன், இங்க ஆக்சிஜன். அப்படின்னா நைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கும். அதுக்காக மைனஸ் இருக்குது. மைனஸ் இருக்கிறதுனால அடிஷனலா ஒரு எலக்ட்ரான் வந்ததுனால இங்க 8 இங்கே 8. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க சேமா இருக்குனால இது ஐசோ எலக்ட்ரானிக் என்று சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இது சல்பர், இது கார்பன். கார்பன் வந்து செகண்ட் பீரியட், சல்பர் வந்து தேர்ட் பீரியட். அப்படி இருக்கும்போது எப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா வரும்? சேமா வராது. தேர்ட் ஆப்ஷனை தான் ஐசோ எலக்ட்ரானிக் என்று சொல்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐசோ ஸ்ட்ரக்சரல் என்று கேட்டிருக்காங்க. ஐசோ ஸ்ட்ரக்சரல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெனான் டைஃப்ளோரைட் சொல்லியிருக்காங்க. ஜெனான் டைஃப்ளோரைட் எடுத்துக்கலாம். ஜெனானுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா இது நோபல் கேஸ்ல வருது. அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தாச்சு. இந்த எலக்ட்ரான் ஃப்ளூரினோட பாண்டிங் போகுது, இதுவும் ஃப்ளூரினோட பாண்டிங் போயிருக்குது. 2 சிக்மா பாண்ட்ஸும் 3 லோன் பேர்ஸ் இருந்தா என்ன சொல்லணும்னா லீனியர் ஷேப் சொல்லணும். லீனியர் ஷேப். இப்போ IF2 மைனஸ் எடுத்துக்கலாம், IF எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து F மைனஸ் எடுத்துக்கிறோம். ஐயனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து 7th குரூப்ல வரதுனால இதுகிட்ட 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து இதோட பாண்டிங் போகுது. ஃப்ளூரின் பாத்தீங்கன்னா 7th குரூப்ல வரதுனால 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கனால ஒரு அடிஷனல் எலக்ட்ரானிக்கும் இங்க ஒரு டேட்டிவ் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த அயோடின் கிட்ட பாத்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, 3 லோன் பேர்ஸ் இருக்குது. 2 சிக்மா பாண்ட்ஸும் 3 லோன் பேர்ஸ் இருந்தா லீனியர் சொல்லணும். அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லணும்? ஐசோ ஸ்ட்ரக்சரல் சொல்லலாம். அடுத்து வந்து இங்க பாத்தீங்கன்னா NH3 வந்து ட்ரைகோனல் பிரமிட், BF3 பாத்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளானார். டிஃபரெண்டா இருக்குது. இங்க கார்பனேட் இருக்குது. கார்பனேட்டுக்கு வந்து ட்ரைகோனல் பிளானார். SO3க்கு பாத்தீங்கன்னா பிரமிட். SO3 2 மைனஸ் பாத்தீங்கன்னா பிரமிட். கார்பனேட்டுக்கு எப்படி ட்ரைகோனல் பிளானார் பார்க்கலாம். கார்பனேட்ல CO3 2 மைனஸ் இருக்குது. ஆக்சிஜனுக்கு -1 கொடுக்குறோம். ஒரு ஆக்சிஜன் கொடுக்கறது இல்லை. கார்பனுடைய வேலன்சி ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஏன்னா இது 4th குரூப்ல வருது. இங்க டபுள் பாண்ட் வரும், இங்க சிங்கிள் பாண்ட் வரும், இங்க சிங்கிள் பாண்ட் வரும். கார்பன் கிட்ட 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கனால ட்ரைகோனல் பிளானார் சொல்றோம். ஆனா சல்பைட்டுக்கு பாத்தீங்கன்னா ட்ரைகோனல் பிரமிட் சொல்றோம். இப்போ PCl5 ICl5 சொல்றோம். PCl5க்கு ட்ரைகோனல் பைபிரமிட். ஆனா ICl5க்கு பாத்தீங்கன்னாக்கா என்ன வரும்னா ஸ்கொயர் பிரமிட் வரும். அதனால டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கனால ஐசோ ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாண்ட் ஆங்கிள் வந்து மேக்ஸிமமா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. பாண்ட் ஆங்கிள் மேக்ஸிமமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அமோனியால பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 107 டிகிரி சொல்லுவோம். அமோனியம் அயானுக்கு வந்து டெட்ராஹெட்ரலா இருக்கனால 109 டிகிரி 28 மினிட்ஸ் சொல்றோம். பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு பாத்தீங்கன்னா இதுவும் ட்ரைகோனல் பிரமிட். ட்ரைகோனல் பிரமிட்னா 109 டிகிரி 28 மினிட்ஸை விட கம்மியா தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா SCl2. SCl2க்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சல்பர் வந்து குரூப் நம்பர் 6, அதனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் இந்த Cl-ஓட பாண்டிங் போகுது, இதுவும் Cl-ஓட பாண்டிங் போகுது. அப்போ 2 லோன் பேர்ஸும் 2 சிக்மா பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸை விட இன்னும் கம்மியா இருக்கும். அப்போ இங்க எங்க மேக்ஸிமம் பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா அமோனியம் அயான்ல தான் மேக்ஸிமம் பாண்ட் ஆங்கிள் சொல்றோம்.